ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வந்து பொங்கலுக்கு ஒரு பெரிய அறுவடை பண்ணணும். 2 தாம்பளை நிலையா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமும் நம்ம ஒரு அறுவடை பண்ணணும். ஆனாலும் இங்கே பாருங்களேன், ஏகப்பட்ட காய்கள் கிடக்குறாங்க. என்ன பண்ணான்னு தெரியல. திருப்பியும் இப்போ அறுவடை பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா ரொம்பவும் நம்ம பெருசாக விட்டுட்டோம் அப்படின்னாக்க விதைகள் உருவாயிருவாங்க. ஸோ அதனால் நம்ம பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நான் பறிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க நம்ம பறிக்க ஆரம்பிக்கலாம். வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் வெட்டி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் கரெக்டாக போட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கே இருக்குது வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நிறைய பூனைக்காளி அவரையெல்லாம் இருக்குதுங்க அறுவடை பண்ணுறதுக்கு. நிறைய கத்திரிக்காய் தான். இன்னிலாம் அடுத்த வருஷம்லாம் இப்படி நிறைய வைக்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்மளால் கொடுக்கறதே சிரமமாக இருக்குது. வேணுமான்னு கேட்டு அதாவது என்ன, இவங்க நிறைய இருக்காங்க இந்த தடவை. ஆண்டாள் கத்திரி. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கயிற்று எதெல்லாம் எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். ஜோடியா இங்கே பாருங்க, கட் பண்ணுறீங்களா? நிறைய இங்கே பாருங்க, ஆண்டாள் கத்திரிலாம் எவ்வளோ இருக்காங்க. ஆமாம், விடுங்க. யாருக்கு கொடுக்கனே தெரிய மாட்டேருக்கு. ரொம்ப பிடிச்சா இருக்கெல்லாம் வேண்டாம். எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிற அன்னைக்கு பிடிச்சிக்கலாம். இப்படிலாம் தள்ளினீங்கன்னா டொம்மான கீழே விழுந்துடும். இது இருங்க, இதாக இருக்கு. ஆமாம், காமிச்சிட்டு தான் இருக்கேன். இது தள்ளினீங்கன்னா செடி தட்டி தவக்கன்னு கீழே விழுந்துடும். ஏன்னா கத்திரிக்காய் ஒன்றும் ஸ்ட்ராங்காகவே இல்லை. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா விதை வந்துச்சுன்னு அர்த்தம். இந்த ஒன்று முள்ளு கத்திரி பார்த்து. இதில் பச்சை கலர் முள்ளு கத்திரி இருக்குது போல். நேற்று ஒரு சிஸ்டர் எங்கள் வீட்டில் இருக்க கொண்டு அவங்களுக்கு அனுப்பி விட்றேன்னு இருக்காங்க. பெருசா எவ்வளோ பெருசு என்ன? இந்த ஒன்று இந்த இருக்குது பாருங்க, எவ்வளோ தண்டி. கலர் பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இது முள்ளு கத்திரியில் என்ன ரகம்னு தெரில. எங்க ஒரு நிமிஷம் காமிப்போம் மக்கள்கிட்ட. 2 கிடக்கு பாருங்க. இந்த ஒன்று மெதுவாக இழுங்க. தெரியுது. வேறு கணக்கில் வழுதுனங்காய் ஒன்று கலந்தது இல்லையோ? நேற்று பறிச்சிட்டேன். நேற்று ஒரு 5-6 வழுதுனங்காய் பறித்து அவியலில் போட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இருக்கும் இது? ஒரு 3/4 கிலோ இருக்குமா? 1 கிலோ இருக்குமா? 3/4 கிலோ இருக்கும். போதும். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம அடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கணும் அப்படின்னா இந்த இப்போ வந்து சீசனாக என்னென்னு தெரியல. இவ்வளோ நாள் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க பேர் என்ன, ஆண்டாள் கத்திரி. இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது செடியில். அதை வந்து இருக்கணும். கோவக்காய் பருப்புமா அடுத்து கத்திரி அவ்வளோதான். 2 முடிஞ்சிச்சு. 2 நேற்று 2 பறிச்சிட்டேன். 2 சாப்பிட்டுட்டேன். 2 இருந்தால் சாப்பிட்றணும். மொத்தமாக வந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம். வாங்க, அவரைக்காய் இருக்கா? கூட்டி பிள்ளைங்கள் குட்டி குட்டியாக அழகழகாக இருக்காங்க. இவங்கெல்லாம் வரட்டும். ஒரு நாள் பொரியலுக்கு தனியாக பறிப்போம். அவரைக்காய் இதில் இருக்க வாய்ப்பு இல்லை. நேற்று சும்மா தொட்டேன், கையோடு பிடுங்கி வந்துருச்சு ஒரு செடி. தூர போட்டாச்சு. நிறைய பூ பூத்துருந்துச்சு. அந்த பாப்பா இடிக்குதுன்னா சரின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சேன். அது கையோட பிஞ்சு வந்துட்டு. ஒரே ஒரு அவரைக்காய். சரி போதும், நம்ம கோவக்காய் பறிக்க போகலாம். இருக்கா? இல்லை இல்லை,
கோவைக்காய் வாங்க வாங்க. இங்கே பாருங்க, கோவைக்காய் பறிக்கவே ஆசையாக இருக்கும். பெருசு பெருசா எவ்வளோ காணும் பாருங்க. கோவைக்காவை எப்படி பொரிக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. குழம்பு வச்சாச்சு, ஃப்ரை பண்ணியாச்சு, வேறு என்ன டிஷ் செய்யலான்னு யோசிக்கணும். பிஞ்சா இருக்கலாம் விட்டுருங்க, ஏற்கனவே பறிச்சது வீட்டில் இருக்குது நிறைய. இன்னைக்கு வேறு மீன், அதனால் இந்த வாடாமல்லி அது சும்மா எனக்குள்ளே நின்றுச்சுன்னு சொல்லி பிடுங்கி வச்சேன் நேற்று தான். 1/4 கிலோ இருக்கும்ண்ணே, போதும். பிஞ்செல்லாம் வேண்டாம், பிஞ்சு நிறைய கிடக்கு, அதெல்லாம் வேண்டாம், பெருசாகட்டும். இது மலேசியன் கோவக்காய் தான் காய்க்குது. இது வந்து இந்த அடியாய் இப்போ தான் வருது, இப்போ தான் ஃபஸ்ட்டு தடுத்து. தக்காளி எடுத்துருங்க, தக்காளி இந்த ஸ்டேஜ்லேயே பறிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அப்புறம் கொண்டு போய் நம்ம அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியிலே வச்சிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் அவங்க பழுத்துறதுக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். வேறு கிடக்கா பழம். ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போ வேறு காய் பறிக்க போகலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி, கத்திரிக்காய், கோவக்காய் பறிச்சிருக்கோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இங்கே பாருங்கள், நிறைய கோழி அவரை கிடக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை தான் பறிக்க போகிறோம். கோழி அவரை பறிச்சாச்சு, இவ்வளோ தான் போதும். இன்னும் கொஞ்சம் நல்ல பெருசானது அப்புறம் பறிச்சிக்கலாம். ஓரளவு பொரியலுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னா, பூனைக்காளி அவரை. ஏற்கனவே ஒரு அறுவடை பண்ணியிருக்கோம், இப்போ இது 2வது அறுவடை. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்காங்கன்னு. பறிச்சிட்டு காமிக்கிறேன். அடுத்து அவங்க அதை பறிக்கிறதுக்குள்ளே, பூனைக்காளி அவரை பறிக்கிறதுக்குள்ளே நான் வந்து இங்கே பாருங்க மூக்குத்தி அவரை பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்கா, அதை ஓரளவு பறிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பூனைக்காளி அவரையெல்லாம் ஏகப்பட்டது வரும் போல், ஆனால் ரொம்ப பிஞ்சாக இருக்குது, அடுத்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அடுத்து நம்ம தம்பட்டை அவரை இருக்காங்களான்னு பார்ப்போம். அவ்வளோ பிஞ்சு நிறைய வந்துட்டாங்க தம்பட்டை வரையில். சரி, இப்போதைக்கு காய் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க. ஒரு வழியாக இன்றைய அறுவடையை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோழி அவரை, அப்புறம் வந்து மலேசியன் கோவக்காய், அதுக்கப்புறம் வந்து கத்திரியில் வந்து ஆண்டாள் கத்திரி, பச்சை கத்திரி, அப்புறம் முள்ளு கத்திரி, இவ்வளோ பறிச்சிருக்கோம். ஒரே ஒரு அவரைக்காய் தான் கிடந்தது. தக்காளி இந்த ஸ்டேஜ்லேயே பறிச்சிடணும். இதை பறித்து வெளியில் வச்சோம் அப்படின்னா மட்டும்தான் இது வந்து நல்ல பழுக்கும். சரி, மற்ற காய்கள் நல்லா பெருசாகிட்டே வரும். ஒரே ஒரு விதை கிடந்துச்சு. இது வந்து கேரளா பீன்ஸுங்க. இது வந்து பூனைக்காளி அவரை இப்போ தான் நமக்கு அறுவடைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் பொரியலுக்கு வந்துருச்சு. இது வந்து நம்ம அப்பப்போ சாம்பாருக்கு பறிச்சிருவோம், மூக்குத்தி அவரை. ஸோ அதனால் இன்றைய அறுவடை இவ்வளவுதாங்க. அது வந்து ஒரு 2 டேஸ்லேயே இந்த அளவுக்கு அடுத்தடுத்து நமக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இவ்வளோ அறுவடை வருது அப்படிங்கிறதே வந்து பெரிய விஷயம் தானேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அறுவடை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மாடி தோட்டம் வைங்க. ஆர்கானிக்காக எல்லாம் அறுவடை பண்ணி சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து எது ஆர்கானிக் எது வந்து கெமிக்கல் அப்படின்னு தெரியாமல், எறும்பு வந்துச்சு அப்படின்னா உடனே எறும்பு பொடியை போட சொல்லியெல்லாம் சில குரூப்பில் நான் பார்க்குறேன். ஸோ எறும்பு பொடி அவ்வளோ கெமிக்கலுங்க. அப்புறம் நம்ம இவ்வளோ ஆர்கானிக்காக பறித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இதை சாப்பிட்றதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி டிஏபி உரம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எல்லாமே கெமிக்கல். ஸோ நீங்கள் வந்து பூத்தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, காய்கறி தோட்டம் வச்சுருந்தாலும் சரி, இயற்கையான முறையில் மட்டும்தான் நம்ம வீட்டுக்குள்ளே இயற்கையை தவிர ரசாயன உரங்கள் வரக்கூடாது, ரசாயன பூச்சிக்கொல்லி வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு முடிவோடு நம்ம எதையும் பண்ணணும். பூக்களுமே வந்து இயற்கையான முறையில் நல்லாவே வளர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, அறுவடை பண்ணிகிட்ருக்கும்போதே திடீர்னு இவங்களையே மிஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுது. ஒரு டீ போட்டுடலாமே. ஸோ இவங்களை மிஸ் பண்ணிட்டோம். அதான் நமக்கு வந்து இந்த காய்கறியில் இருக்கிற இது வந்து இந்த பூவில் சில நேரம் கான்சன்ட்ரேஷன் போயிடுது. ஸோ செம்பருத்தி பறிச்சாச்சு. அடுத்து நம்ம டீ போடுறதுக்கு அப்படியே கையோட சங்கு பூவையும் பறிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஆமாம்,
இப்போ நம்ம சங்குப்பூ பறிக்க ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் வந்து 20, 30ன்னு சங்குப்பூ வர ஆரம்பிச்சிருச்சு. அது தொட்டியில் ஒன்று வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து தன்னால் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளர்ந்து நிற்கிறாங்க. ஸோ ரெண்டுலேயும் வந்து இப்போ நிறைய பூக்கள் வந்துடுறாங்கங்க. போட்டு வச்சுட்டு டீயாக குடிக்கிறது லீவு அப்படிங்கிறதுனால. வாங்க நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிறதையும் நான் காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்கள். உங்கள் வீட்லேயும் இது போல் நீங்கள் டீ குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு செடி வச்சிங்கன்னா போதுங்க. ஒரு 5 பேர் 2 நேரத்துக்கு டீ குடிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பூக்கள் வந்துடுவாங்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம அறுவடை பண்ணியாச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.